மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன். தயிர் ஊற்றிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் பொடி. கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கணும். இதாகவும் விரவி அப்படியே வச்சிடணும். நம்ம எப்போ சமைக்கமோ அது வரைக்கும் இது ஊறட்டும். அப்போ தான் சீக்கிரம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சமைக்கும்போது. இஞ்சி பூண்டும் போடணும். இஞ்சி பூண்டு போட்டு விரவி வைக்கணும். அதெல்லாம் குழம்பு வைக்கும்போது சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும். உப்பு உரப்புலாம் இறங்கி நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். தயிர் லெமன்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கறியை, சிக்கனை. இது எப்போ சமைக்கமோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்க போகிறேன். மசாலா கொஞ்சம் கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு, பட்டை ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகு சீரகம் பொடி ஒரு அரை டீஸ்பூன்,
1/2 டீஸ்பூன் போட்டேன். வத்தல் பொடி போடுறேன். வத்தல் பொடி 1 டீஸ்பூன். மல்லிப்பொடி ஒரு 3 டீஸ்பூன். ஏன்னா நமக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கணும். குழம்பு நமக்கு எவ்வளோ வேணும் அது சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் மசாலா தயிர்லாம் போட்டு லெமன் போட்டு இறங்கி வச்சுக்கணும். சிக்கன் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, தயிர், லெமன்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டுலாம் போட்டு விரவி வச்சுருக்கேன். அதை போட்டேன். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டு தண்ணி விட்டு அவிய போடணும். நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள். கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சமாக போட்டு விரைய வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கணும். தேவைன்னா நம்ம போட்டுக்கணும். உப்பு உருளைக்கிழங்கு இப்போ போட்டுருங்க. ஏன்னா நேரம் கழித்து போட்டால் வேக மாட்டேங்குது. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இந்த தயிர் லெமன்லாம் ஊற்றி விரவி வச்சுருந்ததுனால சீக்கிரம் வெந்துடுது. இந்த கிழங்கு வேக மாட்டேது. அதனால் இதோட போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு அவிய போட்டுருவோம். எல்லாமே சேர்ந்து சீக்கிரம் 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். மசாலாலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதான் வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகும். கிரேவியாக கட்டியாக கிரேவியாக வைக்கணும்னா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். சிக்கனும் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ தேங்காய் மசாலா தேங்காய் போட்டுக்கணும். அரைச்சி தேங்காய் விழுது. நான் கட்டியாக வேணும்னு தண்ணி கம்மியாக ஊற்றி கட்டியாக வைக்கேன். யாருக்கும் தேவைப்பட்ட கிரேவியாக தேவைப்படுது, குழம்பா தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு கட்டியாக தேவைப்படுதுன்னு கட்டியாக. இன்னும் கொதிச்சா நல்லா கட்டியாகும். நல்லா இன்னும் கொஞ்சம் இறுக்கி
ஆமாம், சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நல்லா கட்டியாக கிரேவி இருக்கா. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் ரெடி ஆகிட்டு. சிக்கன் கிரேவி நல்லா கட்டியாக வச்சுருக்கேன். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுனாலும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்தில் போட்டுனாலும் சாப்பிட்டுக்கலாம். கிரேவி